இருக்கும்போது கூட அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியலன்னு சொன்னா ஒரு குறுகிய சமுதாயமாக நம்ம மனசுக்குள்ளேயே அந்த சமுதாயத்தை சுருக்கி வச்சுக்கிட்டு இங்க உள்ள பெண்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா, பள்ளியில போடுற இந்த பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்கு? அந்த தீர்வை சரி செய்யணும்னு சொன்னா நம்ம இப்பயிலிருந்து நம்மளுடைய பணியை தொடங்கணும். இந்த நேரத்தில் நம்மளுடைய பணியை தொடங்கினாதான் நாளைக்கு இந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைக்க முடியும். தவிர யாருக்கோ வந்து பேசிட்டு போறாரு, யாருடைய பேசி நடந்திருக்குது, தம்பி சுதாகர் கூட்டாரு, அரவன் கூட்டாரு இருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுடைய குழந்தை நிலைமை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளாம் கடந்து வந்துட்டோம். உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பாருங்க, அவருடைய சூழ்நிலை என்னவா இருக்கும்? இன்னைக்கு பொருளாதார ரீதியா வந்து அழியக்கூடிய பொருளாதாரத்து மேல ஆசை வச்சு ஒரு வீடு கட்டுறதோ இதை வந்து பணம் சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறதே நம்ம வந்து அதே நோக்கமா இருந்தோம்னா மற்ற விஷயங்களுக்கு பாதுகாப்போ இல்லை ஒற்றுமையை உருவாக்குறது யாராலும் செய்ய முடியும். அப்ப நமக்கான கோரிக்கை, நமக்கான தேவைகளை நாமே பூர்த்தி செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கிற மட்டும்தான் அத்தனை பிரச்சனையிலிருந்து விடிவு காலமாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம சமுதாயத்தில் காண முடியும். நம்ம வந்து மற்ற விஷயங்களை விட்டு கொடுப்பது போல இது போன்ற விஷயங்களை விட்டு கொடுத்தா எந்த ஒரு நிலைமையும் இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றமும் நம்ம பார்க்க முடியாத சூழல் ஆயிடும். அதனால இந்த சமுதாய ரீதியா ஒன்றுபடுவது, ஜாதியை ஒற்றுமையை ஒன்றுபடுத்துவதுங்கிறது சமுதாயத்துடைய வளர்ச்சியா இருக்கிறத தவிர நம்மளுடைய நீட்டு போறக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது. அதற்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய உறவுகள் இன்றையிலிருந்து உங்களோட தேவைகளை ஒரு பொறுப்பாளர்களாக இங்க அமைச்சு அந்த பொறுப்பாளர் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்த வாசல் நிற்கிறத விட்டுட்டு நம்ம சமுதாய உறவு சார்பாக இந்த பேரவை சார்பாக ஒரு பொறுப்பாளரை போட்டு அவங்களுடைய தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக மாற்றி தரணும். அதை தினந்தோறும் நாங்கள் தலைமையில இருந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். எந்தெந்த மாவட்டத்தில் யாராருக்கு என்னென்ன உதவிகள் போயிருக்கு, என்னென்ன தேவைகள் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு படிப்புக்கு வந்து நான் ஒரு 5000 தரேன், ஒரு 10,000 தரேன், உங்க வீட்டில் அரிசி இல்லை நான் ஒரு 2 மூட்டை அரிசி தரேன், உங்களுக்கு வேற தேவையான தரேன் சொல்லி உங்களை மறுபடியும் இலவசத்துல கொண்டு போய் உட்கார வச்சு உங்களை பதக்கத்தனம் அடிக்கிறத விட்டுட்டு நம்ம இன்னையிலிருந்து நம்மளால ஒரு 5000 பட்ஜெட் செலவு பண்ண முடியாதா? ஒரு அரிசி பொருட்கள் நம்மளால வாங்க முடியாதா? வேலைக்கு இருக்கக்கூடிய சூழல் எவ்வளவு மோசமான சூழல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் ஜாதி குடும்பம் இருக்குது, எல்லா இடங்களையும் ஜாதி குடும்பம் இருக்குது. அப்ப பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலைமை யாரால உருவாக்க முடியும்? பிரச்சனை எதுவாக சந்திக்கக்கூடிய நிலைமை நாம தான் இருக்கக்கூடிய வேற யாராலையும் பண்ண முடியாது. அப்ப அந்த விஷயமாக முற்போக்கு சிந்தனையாக என்ன செய்யக்கூடிய வேலையை செய்ய முடிகிற திட்டங்களை வழிவகுக்கிறதுக்கு பேரவை எந்த நேரமும் உறுதியாக இருக்கிறது. பேரவை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டேன். கட்சி ரீதியாக நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய பங்கையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு பிரசிடண்ட் எலெக்ஷன் வருது, ஒரு பஞ்சாயத்து போர்டுல நம்ம நம்ம வாழ்க்கை யாராவது டிபார்ட்மெண்ட் கட்சி ரீதியாக டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் வருது, ஒரு சேர்மன் எலெக்ஷன் வருது, இப்போ நீங்கள் சொன்னது போல எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. ஒரு சீட்டால் ஆகிறதுக்கு நம்ம போராடுற மாதிரி ஒரு 10 சீட்டால் வாங்கி நம்மளுடைய மக்கள் 10 இடங்கள்ல எம்எல்ஏ வைக்கிறதுல நமக்கு என்ன எதிர்த்து நடக்காம போகுது. அதுக்கான முயற்சிகள் எடுத்து அரசியல் பங்கீடு நம்ம பெற வேண்டும். அரசியலை நம்ம பங்கீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறதுக்காக நமக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி கட்சியாக மாற்றிருக்கோம். இன்னைக்கு திமுக மாநில மாணவர்கள் துணை செயலாளர் ஒரு பதவி வகிக்கிறது. அந்த பதவியை ராஜினாமா பண்ணி நம்மளுடைய மக்களை உருவாக்கி சமுதாயம் உருவாகணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டு அந்த இயக்கம் வெறும் ஒரு மூலைக்குள்ள ஒதுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கட்சியாக உருவாடுறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு. அதற்கு எங்களுடைய தேவைகளை சரி பண்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்களுடைய தேவையை பூர்த்தி கொள்வதற்கு உங்களுடைய ஒற்றுமை தேவை. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்க அத்தனை பேரை ஒத்துழைப்பு சொன்னா இந்த தென்காசி மாவட்டம் உங்கள் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போடு இருக்கும். சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்து இப்ப நேரத்தில் ஒதுக்கி இங்க வந்திருந்து என்னை வரவேற்று சிறப்பாக செய்ததற்கு அத்தனை பேர் நன்றி பாராட்டி